Hi friends, welcome to Vedhitha Samayal. இன்னைக்கு நம்ம வேதிதா சமையல்ல காளான் பிரியாணி தான் பார்க்க போறோம். காளான் பிரியாணி குக்கர்ல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். அதே சமயம் சாதம் குழையாது, நல்ல உதிரி உதிரியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த படியில 2.5 படி எடுத்திருக்கேன். 2.5 படிங்கிறது 500 கிராம் இருக்கும். ரைஸை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரை ஊற வச்சா போதும். நம்ம எப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 6-7 கிராம்பு, 1 மராத்தி மொக்கு, 1 அன்னாச்சி பூ, 2 பட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதை சேர்த்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். 400 கிராம் காளான் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். காளான் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் காளானில் அந்த மசாலாவோட டேஸ்ட் நல்லா உள்ளே இறங்கும். காளான் ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் அரிசி எடுத்தால் 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இங்கே 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3.25 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி உள்ளே சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, அரிசி உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. மெதுவாக கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் அரிசி ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு காரமும் ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மூழ்கிற வர தண்ணி வற்றினதும் கடைசியாக கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுடலாம். 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசியாக நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரலனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சுவையான காளான் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. எடுத்த உடனே ரொம்ப ஹார்டாக கிளறி விட்றாதீங்க. பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை. அவ்வளோதான், சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேதிதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.